ஓம் சாந்தி. நவம்பர் 18, 2025 காலை முதலே பாப்தாதா முருகன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மாத்திரமே உண்மையான தனித்துவமான மந்திரவாதிகள். நீங்கள் மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற மாயாஜாலத்தை செய்ய வேண்டும். கேள்வி: சிறந்த முயற்சி செய்யும் மாணவர்களின் அறிகுறிகள் யாவை? பதில்: அவர்கள் திறமை சுத்தி எய்துகின்ற, அதாவது வெற்றி மாலையில் வருவதற்கான இலக்கினை கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தமது புத்தியில் தந்தை ஒரே ஒருவரின் நினைவை மாத்திரமே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமது புத்தியின் யோகத்தை தமது சொந்த சரீரம் உட்பட சகல சரீர உறவினர்களிடமிருந்தும் துண்டித்து ஒரே ஒருவரிடம் மாத்திரம் அன்பு செலுத்துகிறார்கள். அத்தகைய முயற்சியாளர்கள் மாத்திரமே மாலையின் மணிகள் ஆகின்றார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மந்திரவாதிகள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே தந்தையும் மந்திரவாதி என்று அழைக்கப்படுகின்றார். மனிதர்களை தேவர்களாக மாற்றக்கூடிய வேறு மந்திரவாதிகள் எவரும் கிடையாது. இது மாயாஜாலம் அல்லவா? நீங்கள் பெரிய அளவு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான பாதையை காட்டுகின்றீர்கள். பாடசாலை ஆசிரியர்கள் எவ்வாறு ஒரு வருமானத்தை சம்பாதிப்பது என உங்களுக்கு காண்பிக்கிறார்கள். இந்த கல்வியும் ஒரு வருமானமே ஆகும். பக்தி மார்க்கத்தில் உள்ள கதைகளையும் சமய நூல்களையும் கல்வி என்று அழைக்க முடியாது. அதில் வருமானம் இருப்பதில்லை, அங்கு செலவு மட்டுமே ஏற்படுகிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் படங்களை செய்வதற்கும் ஆலயங்களை கட்டுவதற்கும் வழிபடுவதற்கும் அதிக அளவை செலவழித்தீர்கள். ஆசிரியர் குறைந்தபட்சம் உங்களை ஒரு வருமானத்தை சம்பாதிக்கும்படி செய்கின்றார். அங்கு ஜீவனோபாயம் இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுடைய கல்வி மிக மேன்மையானது. நீங்கள் அனைவரும் கற்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மனிதர்களை தேவர்கள் ஆக்குகின்றீர்கள். மற்ற கல்விகள் மூலம் உங்களால் சட்டத்தரணி போன்றோர் ஆக முடியும். அது ஒரு பிறவிக்கு மட்டுமே ஆகும். இங்கு பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. இதனாலேயே ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய போதையை கொண்டிருக்க வேண்டும். இது மறைமுகமான போதையாகும். இது எல்லையற்ற தந்தையின் அற்புதம். இது அத்தகைய ஆன்மீக மாயாஜாலம். நீங்கள் பரமாத்மாவை நினைவு செய்வதன் மூலம் சத்தோப்பிரதானம் ஆக வேண்டும். உங்களை ஓர் எருதாக கருதி கொள்ளுங்கள் என ஒருவரிடம் ஒரு சந்நியாசி கூறினார். பின்னர் அந்த நபர் சென்று ஒரு சிறிய அறையில் அமர்ந்திருந்து தன்னை அவ்வாறு கருதினார். பின்னர் நான் ஓர் எருது, எவ்வாறு என்னால் இங்கிருந்து வெளியேற முடியும் என அவர் கூறினார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது தூய்மை அற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். இந்த ஞானத்தை கேட்பதன் மூலம் நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுகின்றீர்கள். அதாவது மனிதரிலிருந்து தேவராக மாறுகின்றீர்கள். தேவ ராஜ்யம் உள்ளது. குழந்தைகளாகி நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் இப்பொழுது பாரதத்தில் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். தந்தை கேட்கின்றார், நான் உங்களுக்கு வழங்குகின்ற ஸ்ரீமத் சரியானதா அல்லது சமய நூல்களின் வழிகாட்டல்கள் சரியானவையா? நீங்களே தீர்மானியுங்கள். கீதையானது சகல சமய நூல்களினதும் ரத்தினமான ஸ்ரீமத் பகவத்கீதை எனப்படுகிறது. அது குறிப்பாக எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது கடவுள் என அழைக்கப்படுபவர் யார்? அது அஷரீரியான சிவனே என நீங்கள் அனைவரும் நிச்சயமாக கூறுவீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்களான அவருடைய குழந்தைகள். அவரே ஒரே ஒரு தந்தையாவார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் காதலிகள். நீங்கள் அதி அன்பிற்கினியவரான என்னை நினைவு செய்கிறீர்கள். ஏனெனில் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்தேன். அதன் மூலமாக நீங்கள் நடைமுறையில் மனிதர்களிலிருந்து நாராயணனாக மாறுகின்றீர்கள்.
அவர்கள் சத்திய நாராயணனின் கதையை கேட்பதாக கூறுகிறார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் மனிதர்களிலிருந்து நாராயணன் ஆக முடியும் என்பதை அவர்கள் நம்புவதில்லை. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த ஞானம் என்னும் மூன்றாவது கண்ணை வழங்குகின்றார். அதன் மூலமாக நீங்கள் ஆத்மாக்களை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். ஷரீரமின்றி ஆத்மாவும் பேச முடியாது. ஆத்மாக்களின் வசிப்பிடம் நிர்வாண தாமம் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய புத்திகளிலிருந்து துன்ப தாமத்தை நீக்குங்கள். ஆத்மாக்களாகி நீங்கள் இப்பொழுது எது சரி எது பிழை என்ற புரிந்துணர்வினை பெற்றுவிட்டீர்கள். செயல்கள், நடுநிலையான செயல்கள், பாவகரமான செயல்களின் அர்த்தமும் இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். வேறு எந்த மனிதர்களுக்கும் தந்தையே தெரியாது. தந்தை கூறுகின்றார், இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் அனைவரது செயல்களும் பாவகரமானவை. சத்தியுகத்தில் சகல செயல்களும் நடுநிலையானவை. அங்கு குழந்தைகள் எவரும் பிறக்க மாட்டார்களா என சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு கூறுங்கள், அது விகாரமற்ற உலகம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே 5 விகாரங்களும் எங்கிருந்து வரும்? இது மிகவும் எளிமையான விஷயம். தந்தை இங்கிருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். எனவே இதனை மிக விரைவாக சரியென புரிந்து கொள்பவர்கள் மிகவும் விழிப்பானவர்கள் ஆகின்றார்கள். இதனை புரிந்து கொள்ளாதவர்கள் முன்னேறும் பொழுது புரிந்து கொள்வார்கள். விட்டில் பூச்சிகள் ஜுவாலையை நோக்கி வந்து அதனை விட்டு நீங்கி பின்னர் மீண்டும் திரும்பி வருகின்றன. அந்த ஒரே ஒருவரே ஜுவாலை. அனைவரும் ஜுவாலையில் எரிய போகிறார்கள். இது ஒரு விளக்கம் மாத்திரமே. அங்கு ஜுவாலை இருக்காது. அது பொதுவான விஷயமாகும். பல விட்டில் பூச்சிகள் ஜுவாலையில் எரிந்து போகின்றன. தீபாவளியின் போது பல சிறிய பூச்சிகள் வெளிப்பட்டு எரிந்து போகின்றன. அவை பறந்து இறந்து விடுகின்றன. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் இறுதியில் வந்து பிறந்து மீண்டும் இறந்து விடுகிறார்கள். அவர்கள் பூச்சிகள் போன்றிருக்கிறார்கள். தந்தை உங்களுக்கு உங்களுடைய ஆஸ்தியை வழங்குவதற்காக வந்துவிட்டார். எனவே நீங்கள் திறமை சித்தி எய்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்ல மாணவர்கள் பெரும் முயற்சி செய்கிறார்கள். இந்த மாலை திறமை சித்தி எய்தியவர்களின் மாலையாகும். தொடர்ந்தும் சாத்தியமான அளவிற்கு அதிக முயற்சி செய்யுங்கள். விநாச நேரத்தில் அன்பான புத்தியை கொண்டிருக்காதவர்கள் உள்ளனர் என கூறப்படுகிறது. உங்களால் இதனை விளங்கப்படுத்த முடியும். எங்கள் புத்திகள் தந்தை மீது அன்பு கொண்டவை. நாங்கள் வேறு எவரையும் அன்றி தந்தையையே நினைவு செய்கின்றோம். தந்தை கூறுகின்றார், உங்களுடைய சரீரம் மற்றும் உங்கள் சகல சரீர உறவினர்களையும் துறந்து சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை அதிக அளவு நினைவு செய்து, ஓ துன்பத்தை நீக்குபவரே, சந்தோஷத்தை அருள்பவரே என கூறி வந்தீர்கள். எனவே தந்தை நிச்சயமாக சந்தோஷத்தை அருள்பவர். சொர்க்கம் சந்தோஷ தாமம் என அழைக்கப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை தூய்மையாக்குவதற்கு வந்துவிட்டேன். காமச்சிதையில் அமர்ந்ததனால் எரிந்து போய்விட்ட குழந்தைகள் மீது நான் வந்து இந்த ஞான மழையை பொழிகின்றேன். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றேன். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் தேவதைகளின் தாமத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். நீங்கள் மந்திரவாதிகளும் ஆவீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் உங்களுடைய உண்மையான மாயாஜாலத்தை குறித்து போதை கொள்ள வேண்டும். சில மந்திரவாதிகள் மிகவும் நல்லவர்கள், அத்துடன் திறமைசாலிகள். அவர்களால் பல பொருட்களை தோன்ற செய்ய முடியும். எவ்வாறாயினும் இந்த மாயாஜாலம் தனித்துவமானது. வேறு எவராலும் இன்றி ஒரே ஒருவராலேயே அதனை கற்பிக்க முடியும். நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். இந்த கற்பித்தல்கள் புதிய உலகிற்கானவை. இது புதிய உலகமாகிய சத்தியுகம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள்.
எவருக்கும் அதி மேன்மையான சங்கமயுகத்தை பற்றி தெரியாது. நீங்கள் அத்தகைய மேன்மையான மனிதர்கள் ஆகின்றீர்கள். தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். பிராமண ஆசிரியர்களான நீங்கள் வகுப்பை எடுக்கும் பொழுது முதலில் அனைவரையும் எச்சரிப்பது உங்களுடைய கடமையாகும். அவர்களுக்கு கூறுங்கள், சகோதர சகோதரிகளே, இங்கு உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு அமர்ந்திருங்கள். இந்த ஆத்மாவாகிய நான் இந்த அங்கங்களின் மூலமாக கேட்கின்றேன். தந்தை உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தையும் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். எந்த மனிதர்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள்? அனைவரும் அவ்வாறு எடுப்பதில்லை. எவரும் இதை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்கள் தாங்கள் கேட்கின்ற அனைத்திற்கும் அது உண்மைதான் என கூறுகிறார்கள். ஹனுமான் காற்றிலிருந்து தோன்றியதாக யாராவது ஒருவர் கூறினால் அது உண்மை என அவர்கள் கூறுகின்றனர். அதன் பின்னர் அவர்கள் மற்றவர்களுக்கு தொடர்ந்தும் அத்தகைய கதைகளை கூறும்போது அதை கேட்பவர்களும் இது உண்மைதான், இது உண்மைதான் என கூறுகின்றனர். குழந்தைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் எது சரி எது பிழை என புரிந்து கொள்வதற்கு உதவுகின்ற இந்த ஞான கண்ணை இப்பொழுது பெற்றுவிட்டீர்கள். அதனால் நீங்கள் சரியான செயல்களை மாத்திரமே செய்ய வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெற்றுக் கொள்வதையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த தந்தையே சகல ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். ஆத்மாக்களாகி உங்களுக்கு தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். உங்களை ஆத்மாவாக கருதுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிலும் சமஸ்காரங்கள் இருக்கின்றன. ஆத்மாக்கள் தங்கள் சமஸ்காரங்களை தங்களுடன் எடுத்துச் செல்வார்கள். குழந்தை பருவத்தில் ஒருவரின் பெயர் போற்றப்படும் போது அவர் தனது முன்னைய பிறவியில் அத்தகைய செயல்களை செய்தார் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒருவர் தனது முன்னைய பிறவியில் கல்லூரி ஒன்றை கட்டியிருந்தால் தனது தற்போதைய பிறவியில் நல்ல கல்வியை பெற்றுக் கொள்வார். செயல்களின் அந்த கர்ம கணக்கு இருக்கிறது. சத்தியுகத்தில் பாவ செயல்களை பற்றிய கேள்வி எதுவும் இல்லை. நீங்கள் நிச்சயமாக அங்கு செயல்களை செய்கின்றீர்கள். நீங்கள் அங்கு ஆட்சி செய்கின்றீர்கள், அங்கு ஒன்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எவ்விதமான தவறான செயல்களையும் செய்வதில்லை. அது ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இது ராவண ராஜ்யமாகும். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். அது புதிய உலகமாகும். பழைய உலகில் தேவர்களின் நிழல் கூட படிய முடியாது. நீங்கள் இங்கு லக்ஷ்மியின் விக்கிரகத்தை வைத்தால் அதில் நிழல் காணப்படும். ஆனால் உயிர் வாழும் லக்ஷ்மியின் நிழல் இருக்காது. அனைவரும் மறுபிறவி எடுக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீர் சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. உங்களுடைய இந்த சக்கரமும் தொடர்ந்தும் சுழல்கிறது. இந்த விஷயங்கள் உதாரணங்களை உபயோகித்து விளங்கப்படுத்தப்படுகின்றன. தூய்மையே அதிசிறந்த விஷயம். குமாரி ஒருவர் தூய்மையானவராக இருப்பதனால் அனைவரும் அவருக்கு தலை வணங்குகிறார்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். உங்களில் பெரும்பாலானோர் குமாரிகள். இதனாலேயே அம்புகள் குமாரிகளால் எய்யப்பட்டதாக நினைவு கூறப்படுகிறது. அந்த அம்புகள் இந்த ஞான அம்புகளாகும். நீங்கள் அமர்ந்திருந்த அவர்களுக்கு பெரும் அன்புடன் விளங்கப்படுத்துகின்றீர்கள். சத்குருவான தந்தை ஒரே ஒருவரே. அவர் அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். மன்மனாபவ் என கடவுள் கூறுகின்றார். இதுவும் ஒரு மந்திரமே. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. இந்த முயற்சி மறைமுகமானது. ஆத்மாக்கள் தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். அவர்கள் மீண்டும் ஒரு முறை சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என்று தந்தை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். முதலில் பிரிந்தவர்களே அவரை முதலில் சந்திக்கிறார்கள். இதனாலேயே அதி அன்பிற்கினிய நீண்ட காலம் பிரிந்திருந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளே என தந்தை கூறுகின்றார். நீங்கள் எப்பொழுது பூஜிக்க ஆரம்பித்தீர்கள் என்பதை தந்தை அறிவார்.
அது அரைக்கு அரைவாசி காலமாகும். அரை கல்பத்திற்கு இந்த ஞானமும் அரை கல்பத்திற்கு வழிபாடும் இருக்கின்றன. இரவும் பகலும் இருந்தன. 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் முற்பகலும் 12 மணி நேரம் பிற்பகலும் ஆகும். சக்கரமும் அரைவாசியே ஆகும். பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் இருக்கின்றன. அவ்வாறாயின் அவர்கள் ஏன் கலியுகத்திற்கு இவ்வளவு நீண்ட ஆயுட்கால பகுதியை வழங்கியுள்ளார்கள்? எது சரி எது பிழை என்பதை இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. கடவுள் பக்திக்கான பலனை வழங்குகின்றார். அவர் பக்தர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் மேற்கொண்டு முன்னேறும் பொழுது சந்நியாசிகளுடன் அமர்ந்திருந்து அவர்களுக்கு பெரும் அன்புடன் விளங்கப்படுத்துவீர்கள். நீங்கள் அவர்களை நிரப்புமாறு கொடுக்கின்ற படிவத்தினை அவர்கள் நிரப்ப மாட்டார்கள். அவர்கள் தங்கள் தாய் தந்தையின் பெயரை எழுத மாட்டார்கள். சிலர் இவ்வாறு செய்யலாம். பாபா அவர்களிடம் சென்று அவர்கள் ஏன் அனைத்தையும் துறந்தார்கள் என்று கேட்பதுண்டு. அவர்கள் விகாரங்களையும் அத்துடன் அவர்களது இல்லறத்தையும் துறந்து விட்டார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த பழைய உலகம் முழுவதையும் துறந்து விட்டீர்கள். உங்களுக்கு அந்த புதிய உலகின் காட்சிகள் வழங்கப்படுகின்றன. அது விகாரமற்ற உலகம். சொர்க்கத்தின் கடவுளான தந்தையே சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் பூந்தோட்டத்தை உருவாக்குகின்றார். அவர் முட்களை மலர்களாக மாற்றுகின்றார். முதலாம் இலக்க முள் காமவாளாகும். நீங்கள் காமத்தை வாள் என்றும் கோபத்தை தீய ஆவி என்றும் அழைக்கலாம். தேவர்கள் இரட்டை அகிம்சாவாதிகள். விகாரம் நிறைந்த மனிதர்கள் அனைவரும் விகாரமற்ற தேவர்களின் விக்கிரகங்களின் முன்னால் தலை வணங்குகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு கற்பதற்கே வந்திருப்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆன்மீக ஒன்று கூடல்களுக்கு செல்வது பொதுவான விஷயமாகும். கடவுள் சர்வ வியாபியனவர்கள் கூறுகின்றனர். லௌகீக தந்தை ஒருவர் எப்பொழுதாவது சர்வ வியாபியாக இருக்க முடியுமா? குழந்தைகளாகி நீங்கள் தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறீர்கள். தந்தை இப்பழைய உலகை புதிய சொர்க்க உலகமாக ஆக்குகின்றார். சிலர் நரகத்தை நரகமாகவே கருதுவதில்லை. செல்வந்தர்கள் இவ்வாறு நினைக்கிறார்கள். சொர்க்கம் எதனை தரப்போகிறது? எங்களிடம் செல்வம், மாளிகை, விமானங்கள் போன்றவை இருக்கின்றன. எங்களிடம் அனைத்தும் இருக்கின்றன. எங்களுக்கு இங்கேயே சொர்க்கம் இருக்கிறது. குடிசைகளில் வசிப்பவர்களுக்கு இது நரகமாகும். பாரதம் மிகவும் ஏழ்மை நிறைந்ததாகவும் கடனாளியாகவும் இருக்கிறது. வரலாறு மீண்டும் நிகழ வேண்டும். தந்தை உங்களை மீண்டும் இரட்டை கிரீடதாரிகள் ஆக்குகின்ற போதையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறிவீர்கள். சத்தியுகம் திரேதாயுகத்தின் கதையை பாபா உங்களுக்கு கூறியிருக்கின்றார். பின்னர் சக்கரத்தின் மத்திய கால பகுதியில் நீங்கள் கீழிறங்க ஆரம்பிக்கின்றீர்கள். பாவ பாதை கீழிறங்கும் பாதையாகும். தந்தை மீண்டும் வந்துவிட்டார். நீங்கள் உங்களை சுயதர்ஷன சக்கரதாரியாக கருதுகின்றீர்கள். நீங்கள் சக்கரத்தை சுழற்றி ஒருவரின் கழுத்தை வெட்டுகின்றீர்கள் என்பதல்ல. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் சக்கரத்தை சுழற்றுவதாக சித்தரித்துள்ளார்கள். அவர்கள் அசுரர்களை அதன் மூலம் அழித்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறு எதுவும் இல்லை. நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரி பிராமணர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியில் இந்த ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள். அங்கு தேவர்களுக்கு இந்த ஞானம் இருக்காது. அங்கு அவர்கள் சத்கதியில் இருக்கின்றனர். இதனாலேயே அது பகல் என்று கூறப்படுகிறது. இரவிலேயே கஷ்டம் ஏற்படுகிறது. மக்கள் தமது பக்தியில் காட்சி ஒன்றை பெறுவதற்காக அதிக அளவு ஹட்டயோகம் செய்கிறார்கள். தீவிர பக்தி செய்பவர்கள் தமது உயிர்களையே பலி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது மாத்திரமே அவர்களுக்கு காட்சி அருளப்படுகிறது. நாடகத்திற்கு ஏற்ப அவர்களின் விருப்பங்கள் தற்காலிகமான காலப்பகுதிக்கு நிறைவேற்றப்படுகின்றன. எவ்வாறாயினும் கடவுள் எதனையும் செய்வதில்லை. பக்தி மார்க்கம் அரை கல்பமாக தொடர்கிறது.
இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பாபா உங்களை இரட்டை கிரீடதாரிகள் ஆக்குகின்ற ஆன்மீக போதையை பேணுங்கள். நாங்கள் சுயதர்ஷன சக்கரதாரி பிராமணர்கள். உங்களுடைய புத்தியில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திற்கான ஞானம் மூலம் தொடர்ந்து முன்னேறுங்கள். 2. திறமை சக்தி எழுதுவதற்கு தந்தை மீது உண்மையான அன்பு வைத்திருங்கள். தந்தையை நினைவு செய்கின்ற மறைமுகமான முயற்சியை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு தீவிர முயற்சியாளராகி உங்கள் லேசாகவும் ஒளியாகவும் இருக்கும் டபுள் லைட் ரூபத்தின் மூலம் எதிர்வரவுள்ள அனைத்து தடைகளையும் கடந்து பாய்ந்து செல்வீர்களாக. எதிர்வரவுள்ள தடைகளை கண்டு கலைப்படையாது அல்லது விரக்தி அடையாது, மாறாக ஒரு கருவி என்று உங்களுடைய ஆத்ம உணர்வின் ஒளி வடிவான லேசாகவும் ஒளியாகவும் இருக்கின்ற வடிவத்தின் மூலம் ஒரு வினாடியில் அவற்றை கடந்து உயர பாய்ந்திடுங்கள். எந்த ஒரு தடைகள் என்ற பாறைகளையும் உடைப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஒரு வினாடியில் அதை பாய்ந்து கடந்து செல்லுங்கள். சிறிதளவு மறதியிலேனும் ஓர் இலகுவான பாதையை கடினமாக்காதீர்கள். உங்களால் தெளிவாக எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்க்கையின் மென்மையான இலக்கையும் காண முடிவதால் ஒரு தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். பாப்தாதாவும் உலகத்தினரும் உங்களை பார்க்கின்ற உங்களுடைய மேன்மையான வடிவத்தில் சதா ஸ்திரமாக நிலைத்திருங்கள். சோகம். சதா சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்திடுங்கள். இதுவே அதி உயர்வான கௌரவமாகும். அவ்யக்த இஷாரா. சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. இப்பொழுது குழுவாக ஒரு தூய எண்ணத்தில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அதாவது சதா ஸ்திரமான ஸ்திதியை உருவாக்குங்கள். அப்பொழுதே உங்களால் உலகில் சக்தி சேனையின் பெயரை போற்ற செய்ய முடியும். தேவையான போது உங்கள் சரீரத்தின் ஆதாரத்தை இடுங்கள். தேவையான போது உங்கள் சரீரத்தின் ஆதாரத்தை துறந்து சரீரமற்ற வடிவத்தில் இருங்கள். ஒரு சரீரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை போன்றே அந்த சரீரத்திலிருந்து விடுபட்டிருங்கள். இப்பயிற்சியே இறுதி பரீட்சை தாளின் போது முதல் இலக்கத்தை பெறுவதன் அடிப்படையாகும்.